அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. இம்மார்க்கத்தை எவரும் தமக்கு சிரமமாக ஆக்கினால் அவரை மீது மிகைத்துவிடும். எனவே நடுநிலைமையையே மேற்கொள்ளுங்கள், என்றவரை செய்யுங்கள், நற்செய்தியையே சொல்லுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்பத்தில் அவர்களின் பாட்டனார்களின் வம்சாவளியினரமும் அல்லது அன்சார்களின் சேர்ந்த அவர்களின் மாமன்களின் வம்சாவளியினரிடமும் தங்கியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கியே தொழுது வந்தார்கள். இருப்பினும் தொழுகையில் தாம் முன்னோக்கி தொழும் திசை மக்காவில் உள்ள காபா ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது. காபாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அஸர் தொழுகையாகும். அவர்களுடன் மற்றவர்களும் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து தொழுதவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார். அங்கே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்களிடம், நான் இறைவனின் மீது ஆணையாக மக்காவை காபாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து தொழுது விட்டு வருகிறேன் என்று கூறினார். உடனே மக்கள் தொழுகையில் அப்போதிருந்த நிலையிலிருந்தே படியே காபாவை நோக்கி திரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் ஏனைய வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது. தம் முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அவர்கள் காபாவை நோக்கி திரும்பினார்கள். தம் முகத்தை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் திரும்பிக் கொள்ள ஆரம்பித்ததும் அவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் தொழுகையில் முன்னோக்கி தொழும் திசையான கிப்லா மாற்றப்படுவதற்கு முன்னர் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத காலங்களிலே சிலர் இறந்து விட்டனர், சிலர் கொல்லப்பட்டு விட்டனர். நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று அறியாதவர்களாயிருந்தோம். அப்போது உங்கள் நம்பிக்கையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று காணப்படுகிறது என வராவு அவர்கள் கூறினார்கள். ஓர் அடியார் இஸ்லாத்தை தழுவி அவரின் இஸ்லாம் அழகு பெற்றுவிட்டால் அவர் அதற்கு முன் செய்த அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மாய்த்து விடுகிறான். அதன் பின்னர் மிசாஸ் உலகில் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் குற்றங்களுக்குரிய தண்டனை உண்டு. அவர் செய்யும் ஒவ்வொரு நல்லத்திற்கும் அதுபோன்று 10 முதல் 700 வரை நன்மைகள் பதியப்படும். அவர் புரியும் ஒவ்வொரு தீமைக்கும் தண்டனையாக அதை போன்றதுதான் உண்டு. அதையும் அல்லாஹ் அவருக்கு மன்னித்து விட்டால் அதுவும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். உங்களில் ஒருவர் தம் இஸ்லாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் 10 மடங்கிலிருந்து 200 மடங்கு வரை பதிவு செய்யப்படும். அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள்.